ஆணவம் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விடும்? பணிவு அவனை எப்படி மாத்தும்? வாங்க ஒரு கதைய பார்க்கலாம். பெருமைக்கும் தன்மானத்துக்கும் நடந்த ஒரு பெரிய போரோட கதை இது. நம்ம கதையோட ஹீரோ ஆயுஷ்மான் சிங். அவரோட உலகத்துல அதிகாரம், பணம், திமிரு இதுக்கு மட்டும்தான் இடம். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியாது, இந்த மாதிரி பெருமை கோட்டைகள்லாம் உடையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு. ஆயுஷ்மானோட உலகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பெரிய பங்களா, வாசல்ல வரிசையா நிக்கிற காருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரங்க பட்டாளம். இப்படிப்பட்ட அதிகார உலகத்துக்குள்ள தன்மானத்தை மட்டும்தான் சொத்தா வச்சுக்கிட்டு ஒருத்தன் உழையறான். அவன் பேரு கார்த்திக். இங்கதான் பாருங்க, ரெண்டு உலகமும் நேருக்கு நேரா மோதுது. மத்த வேலைக்காரங்க மாதிரி தலகுனிஞ்சு நிக்காம கார்த்திக் நேரா நிமிந்து பாக்குறான். அந்த பார்வை இருக்கே, அது ஆயுஷ்மானோட ஈகோவை சுட்டு எரிக்குது. ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு இவ்ளோ திமிரா? அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. இது வெறும் ரெண்டு மனுஷங்க பீச்ல நடக்கிற சண்டை இல்ல, இது ரெண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதல். மரியாதைங்கிறது அதிகாரத்தால வர்றதுன்னு ஆயுஷ்மான் நம்புறாரு. ஆனா கார்த்திகோ இல்ல, அது ஒருத்தரோட குணத்தால வர்றதுன்னு நம்புறான். இந்த ரெண்டுல எது ஜெயிக்க போகுது பாக்கலாம். இந்த சண்டை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. எப்படி? ஆயுஷ்மானோட பொண்ணு சஞ்சனா வர்றதால. இப்போ இது வெறும் முதலாளி வேலைக்காரன் பிரச்சனை கிடையாது, இது ஒரு அப்பாவோட கௌரவ பிரச்சனையா மாறுது. அமெரிக்காலேந்து வந்த சஞ்சனா ரொம்ப மாடர்னான பொண்ணு. அவ கார்த்திகா ஒரு வேலைக்காரனா பாக்கல, அவனுக்குள்ள இருக்கிற அறிவை பாக்குறா. அவங்க கார்களை பத்தி, புத்தகங்களை பத்தி பேசுறாங்க. அவனோட ஆர்வம் புடிச்சு போய் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக தன்னோட பழைய லேப்டாப்பை கூட கொடுக்கறா. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற ஆயுஷ்மானுக்குள்ள கோவம், சந்தேகம், பொறாமையெல்லாம் சேர்ந்து எரிமலையா வெடிக்குது. ஆயுஷ்மானோட கண்ணோட்டத்துல இது நட்பே கிடையாது, இது ஒரு பெரிய அவமானம். தான் குடும்ப கௌரவத்தை மேல பூசின கரி மாதிரி, தன்னோட அந்தஸ்துக்கு ஒருத்தன் விட்ட நேரடி சவால் மாதிரி. கதை இப்போ உச்ச கட்டத்துக்கு வருது. கார்த்திக் கொஞ்சம் கூட பயப்படாம நேரா ஆயுஷ்மான் கிட்ட போய் சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேக்குறான். யோசிச்சு பாருங்க, ஒரு எறும்ப மலைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரி ஆயுஷ்மானுக்கு இருந்துச்சு. இந்த துணிச்சர் தான் அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்புச்சு. இங்கதான் ஆயுஷ்மானோட கோபம் ஒரு கொடூரமான பழிவாங்கும் வெறியா மாறுது. கார்த்திக்கிற்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அவன் ஜீவிதத்துல மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்றாரு. இது கோவத்துல எடுத்த முடிவில்ல, இது பக்கா பிளான் பண்ணி செஞ்ச ஒரு சதி. முதல்ல வீட்ல இருக்கிற விலை மதிக்க முடியாத நகைய ஒளிச்சு வைக்கிறது, அப்புறம் பெரிய திருட்டு நடந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றது, அடுத்து நேரா கார்த்திக் மேல பழிய போடுறது, போலீஸ்ல தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி அவனை உடனே அரெஸ்ட் பண்ண வைக்கிறது, கடைசியா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையே திருட்டு பணம்னு சொல்லி ஆதாரமா காட்டுறது. பாத்தீங்களா எவ்ளோ கொடூரமான திட்டம்? சஞ்சனா எவ்வளவோ கத்துறா, அவ நிரபராதின்னு கதறா. ஆனா ஆயுஷ்மானோட கல் நெஞ்சு கரவே இல்ல. அவரோட ஈகோ முன்னாடி பாசம் தோத்து போச்சு. மகள ரூம்ல பூட்டி வச்சுட்டு தன்னோட சதித்திட்டத்தை நிறைவேற்ற கிளம்பிட்டாரு. கொஞ்ச வாரம் போகுது. ஆயுஷ்மான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, தன்னோட திட்டம் ஜெயிச்சிடுச்சுன்னு. ஆனா விதி அவருக்காக ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தது. இப்போ அந்த திரை விலகப் போகுது. பல வாரங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் தன்னோட மகளோட பிரம்மாண்டமான புது வீட்டுக்கு போறாரு. ஒரு பெரிய விருந்தாளி மாதிரி கெத்தா உள்ள போகலான்னு நினைக்கிறாரு. ஆனா வாசல்லையே அவரை செக்யூரிட்டி நிறுத்திடுறாங்க. இதுவே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த செக்யூரிட்டி சொல்ற வார்த்தையோ ஆயுஷ்மான இன்னும் குழப்புது. சாரி சார், உங்களை உள்ள விட முடியாது, கமிஷனர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். கமிஷனரா? என் பொண்ண வீட்ல அவருக்கு என்ன வேலை? ஒரே புதிரா இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் இதே கேள்விதான் மனசுல வரும். யார் அந்த கமிஷனர்? தன்னோட சொந்த மகளோட வீட்டுக்குள்ளேயே போக விடாம தடுக்கிற அளவுக்கு அதிகாரமுள்ள அந்த கமிஷனர் யாரு? இப்போ பாருங்க, அந்த பெரிய கேட் திறக்குது. உள்ள இருந்து வர ஆளை பார்த்து ஆயுஷ்மானோட உலகமே ஒரு நிமிஷம் நின்னு போகுது. ஏன்னா அங்க நிக்கிறது கார்த்திக். ஆனா பழைய வேலைக்காரன் கார்த்திக் இல்ல, கம்பீரமான போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒரு கமிஷனரா நிக்கிறான். அந்த வீட்டின் உரிமையாளனா நிக்கிறான். அப்போதான் புரியுது, நடந்தது எல்லாமே ஒரு பெரிய நாடகம். கார்த்திக் ஒரு ஏழை கிடையாது, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பையன். பணத்துக்காக இல்லாம தன்னோட குணத்துக்காக நேசிக்கிற ஒரு பொண்ணை தேடிதான் இந்த வேலைக்காரன் வேஷம் போட்டிருக்கான். அந்த அரெஸ்ட், கல்யாணம்னு எல்லாமே சஞ்சனாவோட முழு சப்போர்ட்டோட அவன் போட்ட பிளான் தான். இந்த அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சதும் ஆயுஷ்மான் கட்டி வச்சிருந்த அந்த பெருமை, ஈகோங்கிற கோட்டை ஒரே நொடியில சரிஞ்சு விழுது. இப்போதான் அவருக்கு உண்மையான பாடம் ஆரம்பமாகுது, மரியாதையோட உண்மையான பாடம்.
கார்த்திக் தன் மாமனாருக்கு பணத்தால வாங்கவே முடியாத ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தான். உண்மையான மதிப்புங்கிறது ஒருத்தரோட அந்தஸ்திலையோ அவங்க போடுற உடையிலயோ இல்ல, அது நம்ம குணத்திலையும் மத்தவங்களுக்கு நாம குடுக்கற மரியாதையிலயும் தான் இருக்கு. ஆயுஷ்மான் வாழ்க்கை முழுக்க தேடின அந்த கௌரவம் கார்த்திகோட இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருந்தது. இந்த ஒரு சம்பவம் ஆயுஷ்மான அடியோட மாத்திருச்சு. அவரோட ஆணவம் எல்லாம் கரைஞ்சு போய் ஒரு புது மனுஷனா மாறுறாரு. தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து தன்னைத்தானே திருத்திக்க ஆரம்பிக்கிறாரு. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான மாற்றம்தான். கடைசியா அவர் தன்னோட குடும்பத்தோட ஒன்னு சேர்றாரு. ஆனா இந்த தடவை ஒரு அதிகாரமான தொழிலதிபரா இல்ல, அன்பும் பணிவும் நிறைச்ச ஒரு மனுஷனா. உண்மையிலேயே அவர் தொலைச்ச உறவுகளை திரும்பவும் சம்பாதிக்கிறாரு. இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. உண்மையிலே பெரிய செல்வம் எது? நாம மத்தவங்களுக்கு காட்டுற அந்தஸ்தா, இல்ல நம்ம குணத்தால நம்ம சம்பாதிக்கிற மரியாதையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?